ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அம்முவாரின் வணக்கங்கள். நம்ம இந்த பிரச்சனை என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பூஜை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. நம்ம நிறைய விஷயம் நினச்சிருப்போம், ரொம்ப தடையிட்டே இருக்கும். அந்த தடையை நீக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு வழிபாடு தான் இது. அதாவது நம்மளோட வெற்றிவேல் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீபம் ஏற்றுறதை பற்றி தான் நான் பேச போகிறேங்க. இது ஒரு ரொம்ப எளிமையான வழிபாடு, ஆனால் பலன் அற்புதமான பலன் கிடைக்குங்க. அதாவது நம்ம செவ்வாய் ஓரையில் இந்த பூஜை நம்ம செய்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஆசை எல்லாமே நிறைவேறுங்க. இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப எளிமையான பொருட்கள், எல்லார் வீட்டில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய பொருட்கள் தாங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா 6 வெற்றிலை வாங்கிக்கிறாங்க. நல்ல கொழுந்து வெற்றிலை வாங்கினா ரொம்ப நல்லது. பாருங்கள், நான் வாங்கியிருக்கேன். அந்த 6 வெற்றிலை வாங்கிக்கலாம். கொஞ்சம் பூ வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன பூ பிடிக்குமோ, மல்லிப்பூ வாங்கிக்கோங்க, முல்லையோ ரோஜாவோ இதெல்லாம் வாங்கிக்கலாம். நான் இன்னைக்கு ரோஸும் சாமந்தி பூ வாங்கியிருக்கேங்க. அதே போல் குங்குமம், மஞ்சள், இல்லை நீங்கள் சந்தனத்தில் வைக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சந்தனமும், சில பேர் திருநீரில் வைக்குவாங்க. திருநீரில் வச்சாலும் சரி, உங்களோட நீங்கள் எப்படி செய்றீங்களோ உங்கள் வழிமுறை அந்த மாதிரி செய்யலாம். ஒரு குங்குமம் வைக்கலாம், குங்குமம் மஞ்சள் வைக்கலாம். அதே போல் மஞ்சள் சந்தனம் வைக்கலாம், மஞ்சள் விபூதி கொண்டு கூட வைக்கலாம். அது உங்களுடைய மனசை பொறுத்ததுங்க. நீங்கள் மஞ்சள் வைக்கும்போது கொஞ்சம் பன்னீர் சேர்த்துனா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மஞ்சள் பன்னீரில் கலந்து மஞ்சளை நம்ம வெத்தலைக்கு வைக்கணும். அப்படி பன்னீர் இல்லைன்னு சொன்னா கூட பரவாயில்ல, தண்ணியில் கூட வைக்கலாம். சில பேர் தயிரில் கலந்து வைக்கவங்க, அதுவும் நல்லதுங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி செய்யுங்க. எவ்வளோ ஈஸியாக செய்ய முடியும் அவ்வளோ ஈஸியாக செய்து நம்ம நல்லதுங்க. 6 வெற்றிலை, மஞ்சள், குங்குமம், நெய் விளக்கானாலும் சரி, இல்லை நெய் தீபமும் சரி. முக்கியமாக நெய் தீபம் செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லை நெய் இல்லை நம்ம வீட்டில் இருந்தாக்கா எண்ணெய் விட்டு கூட அந்த தீபத்தை ஏற்றலாம். இந்த தீபம் ஏற்றுவதற்கு சிறப்பான நேரம் வாரம் எதுன்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை தாக்கா. அதுவும் செவ்வாய் ஓரைன்னு சொல்லுவாங்க. செவ்வாய் ஓரை எப்போனாக்கா எவ்ரி டியூஸ்டே காலையில் 6 மணிலேருந்து 7 மணி காலையில், மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணி இருக்குங்க. அதே போல் நம்ம மாலைன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா 7 மணிலேருந்து 8 மணி இருக்குங்க. இந்த 3 நேரத்தில் உங்களுக்கு எப்போ முடியுதோ அந்த நேரத்தில் இந்த பூஜை செய்யலாங்க. ஏன் இந்த வெற்றிலை தீபம்னு சொன்னால், வெற்றிலைனா வெற்றிலையே வெற்றியை காட்டுறதுங்க. இப்போ வெற்றிலை பார்க்கனா வெற்றிலையே அங்கே ஆல்ரெடி வெற்றி அங்கேயே இருக்குது. அதனால் நீங்கள் கிடைச்ச காரியம் கண்டிப்பாக அபார வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம இப்படி செய்துன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு தாம்பாள் தட்டு நல்லா துளக்கி எடுத்துக்கலாம். புதுசு வாங்கணுமான்னு கேட்டால் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க தட்டே போருமானது. நல்லா துளக்கி வச்சுட்டு மனசில் நம்ம முருகனை மனதார வேண்டிக்கலாங்க. அதுக்கு அடுத்ததாக அந்த 6 வெற்றிலையும் நல்லா காம்பை கிள்ளிட்டு நல்லா கழுவி வச்சுட்டு, அதுக்கு அடுத்தது மஞ்சள் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதே போல் குங்குமம் வச்சுக்கோங்க. நம்ம சுற்றி ஒரு தாமரை பூ மாதிரி அந்த வெற்றிலையை வச்சுக்கணுங்க. அதுக்கு அடுத்ததாக இடையிடையில் ஒரு பூ வச்சுட்டு, உங்களுக்கு என்ன பூ பிடிக்குமோ, மல்லிகையோ எது பிடிக்குமோ வைக்கலாம். நான் இன்றைக்கி சாமந்தி பூ வச்சுருக்கேங்க. அதுக்கு அடுத்ததாக நடுவில் நம்ம விளக்கு வைக்கணும். விளக்கு வச்சுட்டு நம்ம நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் நெய் தீபம் கூட விட்டே செய்யலாம். அதே போல் இல்லைனாக்கா எண்ணெய் விட்டு கூட செய்யறது ரொம்ப நல்லதுங்க. அது பூஜை செய்யும்போது முருகன் மனதார நினைக்கணும். உங்கள் வேண்டுதல் என்ன வேண்டுதோ அது மனதார வேண்டி நீங்கள் ஒரு 3 வாரம் செய்து போய் போதுமானது. கண்டிப்பாக ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். யாரெல்லாம் இந்த பூஜை செய்யணும் விரும்புகிறாங்களோ அவங்க முழு மனதோடு செய்யணுங்க. நம்ம எந்த ஒரு காரியம் செய்யணும் முழு மனதாக செய்தாலே பாதி வெற்றின்னு சொல்லுவாங்க. அதுவும் கடவுளுக்கு செய்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் முழு மனதோடு தான் செய்யணுங்க. செய்தீங்கன்னா அவ்வாறு வெற்றி கண்டிப்பாக உண்டு. இந்த பிரதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகன் அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். உலக மக்கள் அனைவருமே சந்தோஷமாக, கௌரவமாக, நிம்மதியாக இருக்கணும்னு வேண்டிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு 3 வாட்டி சொல்லி முடிக்கிறேங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.